அடுத்த செகண்ட் கொஸ்டின், இந்தியா காற்று மற்றும் சூரிய மின் உற்பத்தியில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது? ஆன்சர், மூன்றாவது மிகப்பெரிய நாடா உருவெடுத்திருக்கு. இப்பதான் நம்ம இந்தியா உலக அளவுல பொருளாதாரத்துல உலகின் 4வது மிகப்பெரிய நாடாக உருவெடுத்திருக்குன்னு சொல்லி பார்த்திருப்போம். ஜப்பான் நாட்டை பின்னுக்கு தள்ளி 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்குன்னு. இப்போ இந்தியா பாத்தீங்கன்னா இப்போ காற்று ஆற்றல் சூரிய ஆற்றல் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி 3rd பிளேஸ்க்கு இந்தியா இப்போ முன்னேறி இருக்கு. இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில இந்த ரினியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக எவ்வளவு எரிசக்தி உற்பத்தி மேற்கொண்டிருக்கோம் அப்படின்னா அது மும்மடங்கு அதிகரிச்சிருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி பாத்தீங்கன்னா மும்மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக 75.52 ஜிகாவாட் எரிசக்தியானது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் எதை சொல்றோம்னா சூரிய ஆற்றல், காற்றாற்றல், நீர் ஆற்றல் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறதா சொல்றோம். சரிங்களா? சோ 75.52 மெகாவாட்டா இருந்துச்சு 2014. அது இப்போ 232 ஜிகாவாட்டாக, அதாவது மும்மடங்கு அதிகரிச்சிருக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. இதுல பர்டிகுலரா நம்ம சோலார் பவர், அதாவது சூரிய மின் உற்பத்தி திறன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2014 2.82 ஜிகாவாட்டா இருந்துச்சு. அது இப்போ 108 ஜிகாவாட்டாக பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதுல காற்றாலை மின் உற்பத்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2014 21 ஜிகாவாட்டா இருந்திருக்கு. இப்போ அது 51 ஜிகாவாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காற்றாலை மூலமாக நம்ம மின்சாரம் உற்பத்தி செய்யறது. 2024ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா காற்று மூலமாகவும் சூரிய ஆற்றல் மூலமாகவும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில ஜெர்மனி நாட்டு பின்னுக்கு தள்ளி உலகின் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு.